ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு D3 சேனல். நம்ம ஸ்நாக்ஸ் வந்து நிறைய ஸ்நாக்ஸ் வந்து அப்பப்போ பண்ணாலும் இப்போ ஃபெஸ்டிவலில் பண்ணுற ஸ்வீட்டுங்கிறது அப்பப்போ தாங்க பண்ணுவோம். ஸோ அதில் வந்து நமக்கு நிறைய டவுட் இருக்கும். வந்து கொழுக்கட்டை வந்து ஈர மாவில் பண்ணால் நல்லா இருக்குமா, இல்லை வந்து காஞ்ச அரிசியில் திரிச்ச மாவில் பண்ணால் நல்லா இருக்குமா, இல்லை கடை மாவு வாங்கினா அது எந்த பிராண்ட் வாங்கலாம், இந்த பிராண்ட் வாங்கினா நல்லா இருக்குமா, அந்த பிராண்ட் வாங்கினா நல்லா இருக்குமா அப்படின்னு நம்மள நிறைய பேருக்கு வந்து நிறைய டவுட் இருக்குங்க. நீங்கள் எந்த மாவாக இருந்தாலும் இந்த மெத்தடில் பண்ணுங்கள், உங்களுக்கு எந்த டவுட்டுமே வராதுங்க. இப்போ கொழுக்கட்டை பண்ணுறதுக்கு A to Z எல்லா டிப்ஸுமே வந்து உங்களுக்கு வீடியோக்குள்ளே இருக்குங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ கொழுக்கட்டை மாவு வந்து நமக்கு சாஃப்டாக அமைகிறதுக்காக நம்ம ஃபஸ்ட்டு வந்து என்ன பண்ணுறோன்னா, அதாவது மாவை வந்து லைட்டாக வந்து வறுத்துக்கணுங்க. வறுத்து அரைக்கும் போது நல்லா நமக்கு சாஃப்ட் கிடைக்குங்க. ஸோ இப்போ வந்து ஒரு ட்ரை பேன் வந்து எடுத்திருக்கேங்க. அதில் வந்து மாவு போட்டிருக்கேங்க. மாவு வந்து நான் வந்து மெஷரிங் கப்பில் 3 கப்பு போட்டிருக்கேங்க. ஸோ எதில் மாவு எடுத்துருக்கனோ அதில் தான் நான் வெல்லமும் தேங்காயும் வந்து எடுக்க போகிறேங்க. ஸோ மாவை வந்து வறுத்து செய்யும் போது நல்ல மணமாகவும் இருக்கும் கொழுக்கட்டை. அட் த சேம் டைம் வந்து நல்லா சாஃப்டாகவும் இருக்குங்க. இது வந்து ஒரு 5 மினிட்ஸ் வந்து லோ ஃப்ளேமில் வச்சு வந்து மாவு வந்து வறுத்துக்கோங்க. இதோட பதம் பார்த்தீங்கன்னா அப்படி கிளறும் போது வந்து சைடில் வந்து ஒட்டாமல் அப்படியே மாவு வந்து விலகி வருங்க. ஸோ இதுதான் வந்து இதோட ஸ்டேஜுங்க. இப்போ ஒரு பவுலில் வந்து நம்ம வந்து தண்ணி கொதிக்க வச்சிடலாங்க. மாவு வந்து பிசைகிறதுக்காக தண்ணிங்க. இப்போ நான் வந்து 3 கப்பு வந்து மாவு எடுத்துருக்கேங்க. அதுக்கு வந்து 4.5 கப்பு வந்து தண்ணி எடுத்துக்கிறேங்க. அதாவது 1க்கு 1.5 ரேஷியோங்க. தண்ணி வந்து நல்லா கொதிக்கட்டும். இப்போ இதுக்கு வந்து கொழுக்கட்டை வந்து சாஃப்டாகிறதுக்கு இன்னொரு பொருள் வந்து ஒன்று ஆட் பண்ணுறோங்க. அது என்னென்னா நெய் வந்து ஆட் பண்ணுறோங்க. இதில் நான் வந்து 1 ஸ்பூன் வந்து நெய் போடுறேங்க. நெய் போடும் போதும் நமக்கு வந்து என்னென்னா கொழுக்கட்டை வந்து சாஃப்டாக இருக்குங்க. இது வந்து செகண்ட் டிப்புங்க. தண்ணி வந்துருச்சுங்க. ஒரு கொதி வந்த பிறகு நம்ம ஆல்ரெடி வறுத்து வச்சுருந்த மாவை வந்து இதில் ஆட் பண்ணலாங்க. ஸோ ஃப்ளேம் வந்து இப்போ வந்து லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. ஸோ மாவு வந்து அப்படியே கொட்டிடாதீங்க. கொஞ்சம் கொஞ்சமாக மாவு போட்டு கிளறிக்கிட்டே அதுக்கப்புறமா வந்து மாவு கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணுங்கள். மொத்தமாக மாவு போட்டிங்கன்னா ரொம்ப வந்து கட்டி சேர்ந்துடும். ஃப்ளேம் வந்து லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. சப்போஸ் வந்து தண்ணி வந்து உங்களுக்கு பத்தலை மாவுக்கு அப்படின்னா சில அரிசி வந்து என்னென்னா நல்லா வந்து தண்ணி வந்து குடிச்சு வாங்குங்க. ஸோ அப்போ வந்து என்ன பண்ணுறீங்கன்னா தண்ணி வந்து அப்படியே ஆட் பண்ணிடாதீங்க. சுடு தண்ணி வந்து கொதிக்க வச்சு அதை வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ வந்து மாவு வந்து நமக்கு நல்லா சூடாக இருக்குங்க. இப்போ வந்து ஸ்டவ்வை வந்து ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிவிட்டு இதை வந்து என்னென்னா ஆற வச்சுட்டு நம்ம கையில் வந்து நல்லா பிசைஞ்சிக்கலாங்க. இன்றைக்கி வந்து நம்ம தேங்காய் பூர்ணம் யூஸ் பண்ணி தாங்க கொழுக்கட்டை பண்ண போகிறோம். இந்த தேங்காய் பூர்ணம் பண்ணுறதுக்காக நான் வந்து ஒரு கப்பு நிறையா வந்து தேங்காய் துருவி வச்சுருக்கேங்க. இப்போ தேங்காயில் வந்து நமக்கு ஈரப்பதம் இருக்குங்க. அதனால் நான் ஃபஸ்ட்டு வந்து அதை வதக்கிக்கலாம். இன்னொன்று வந்து என்னென்னா இப்படி வதக்கி பண்ணும்போது டேஸ்ட்டாகவும் இருக்குங்க பூர்ணம் நமக்கு. இப்போ தேங்காய் நல்லா வதங்கிடுச்சிங்க. நெக்ஸ்ட்டு வந்து நம்ம ஏலக்காய் பொடி வந்து போட்டுடலாம். இதில் நான் வந்து ஒரு 5 ஏலக்காய் வந்து பொடி பண்ணி வச்சுருக்கேங்க. அதை போட்டிருக்கேன். ஏலக்காய் போடும்போது நல்லா வந்து பூர்ணம் வந்து நமக்கு நல்லா ஃப்ளேவராக இருக்குங்க. இதில் வந்து நான் 1 கப்பு தேங்காய் எடுத்திருக்கேங்க. 2 கப்பு வந்து வெல்லம் போடுறேங்க. இப்போ இந்த சூட்டோடையே வெல்லம் வந்து நமக்கு நல்லா உருகி வந்துடுங்க. ஒரு 5 மினிட்ஸ் நம்ம வந்து லோ ஃப்ளேம்லேயே வச்சுருக்கலாம். ஸோ வெல்லம் வந்து நல்லா பாகு வெல்லமாக எடுத்துக்கோங்க. வெல்லத்தை வந்து நல்லா தட்டி போடுங்க. சின்ன சின்ன பீஸாக நல்லா உடச்சி போட்டிங்கன்னா ஈஸியாக வந்து அந்த ஹீட்லேயே நமக்கு வந்து மெல்ட் ஆகி வந்துடும். சப்போஸ் வந்து நீங்கள் தண்ணி ஊற்றி இது பண்ணிங்கன்னா நமக்கு பூர்ணம் வந்து என்னன்னா வெந்து வரும்போது வந்து அது கொஞ்சம் வந்து தண்ணி வந்து வெளியில் வர மாதிரி இருக்கும். அந்த வெல்லம் வந்து உருகி ஒரு மாதிரி இருக்கும். ஸோ அதனால் தண்ணி ஊற்றாமல் இந்த மாதிரி ட்ரையாகவே நீங்கள் பண்ணிங்கன்னா பூர்ணம் வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க. ஸோ 5 மினிட்ஸ் ஆயிடுச்சுங்க. இப்போ வந்து நம்ம பூர்ணத்தை வந்து ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிவிட்டு வேறு பிளேட்டில் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிடுங்க. ஸோ நம்ம மாவு வந்து கிளறி வச்ச மாவுங்க. அப்படியே ஒரு தட்டு போட்டு மூடி வச்சுருக்கேன். எவ்வளோ இதுவாக இருக்குன்னு பாருங்கள். நம்ம கை வலிக்கு கஷ்டப்பட்டு வந்து மாவு பிசைய வேண்டிய அவசியமே இல்லைங்க. இந்த மாதிரி பிசைஞ்சிங்கன்னா ஈஸியாக இருக்கும். இப்போ நான் வந்து கையில் லைட்டாக எண்ணெய் தடவிக்கிறேங்க. தடவிட்டு லைட்டாக மட்டும் நீங்கள் பிசைஞ்சிங்கன்னா போதுங்க. இதில் வந்து கொழுக்கட்டை மாவுக்கு இன்னொன்று இம்பார்ட்டன்ட் டிப்பு வந்து என்னென்னா மாவு வந்து ரொம்ப கட்டியாக இருக்கக்கூடாதுங்க. கொஞ்சம் வந்து இலகுத்தன்மையோடு இருக்கணும். அது பார்த்தீங்கனாலே தெரியும். இந்த மாதிரி இருக்கணும். அதாவது கொஞ்சம் ஃப்ளெக்சிபிலிட்டியாக இருக்கணும். ரொம்ப இறுகி இருந்ததுன்னா அந்த வெளியில் வைக்கிற வந்து கொழுக்கட்டை மாவு வந்து நமக்கு வந்து எப்படி இருக்காதுன்னா சாஃப்டாக இருக்காது, ரொம்ப ஹார்டாக இருக்கும். இப்போ ஒரு 2 மினிட்ஸ் மட்டும் நல்லா வந்து மாவு வந்து நல்லா என்ன செஞ்சிடலாம்னா பிசைஞ்சிக்கலாங்க. ரொம்ப வந்து நீங்கள் அழுத்தம்லாம் கொடுக்க வேண்டியதில்லை. லைட்டாக வந்து பிசைஞ்சிங்கனாலே போதுங்க. இப்போ மாவு வந்து நமக்கு ரெடி ஆயிடுச்சுங்க. பூர்ணமும் ரெடி பண்ணியாச்சு. கொழுக்கட்டை வந்து செஞ்சிடலாங்க. ஃபஸ்ட்டு வந்து மாவு வந்து நம்ம உருண்டை போட்டு வச்சுக்கலாம். இப்போ நான் வந்து ஒரு பாலித்தீன் சீட் எடுத்திருக்கேங்க. இப்போ அதில் வந்து கீழே வந்து எண்ணெய் தடவிருக்கேங்க. எண்ணெய் தடவிட்டு உருண்டை போட்டு ஃபஸ்ட்டு மாவு வச்சிடலாம். இந்த பாலித்தீன் சீட் பதிலாக உங்கள் வீட்டில் வந்து வாழை இலை அவைலபிள் இருந்ததுன்னா நீங்கள் அதை எடுத்துக்கோங்க. ஸோ மாவு வந்து உருண்டை போட்டாச்சுங்க. உருண்டை போட்ட பிறகு இந்த பாலித்தீன் சீட்டை 2ஆக மடக்கிக்கலாங்க. மடக்கிட்டு ஒரு டிஃபன் பாக்ஸ் எடுத்துக்கோங்க. டிஃபன் பாக்ஸ் எடுத்து அதோட இதுனா கரெக்டாக இருக்குங்க. அந்த நமக்கு ரவுண்டு சின்ன டிஃபன் பாக்ஸாக எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி ஸோ லைட்டாக ஒரு ப்ரெஷர் கொடுத்தீங்கன்னா வந்து என்னங்கன்னா நமக்கு பர்ஃபெக்டாக ரவுண்ட் ஷேப் வந்து வந்துடுங்க. அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும்னா பூர்ணத்தை எடுத்து வந்து உள்ளே வச்சிடலாங்க.
பூர்ணத்தை வச்சுட்டு அப்புறம் வந்து அப்படியே அந்த பாலித்தீன் ஷீட்டை வந்து அப்படியே 2ஆக மடக்கிடுங்க. பூர்ணம் வந்து வெளியே வராமல் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கோங்க. வச்சுட்டு அப்படியே லைட்டாக வந்து கையில் வந்து லைட்டாக ஒரு சைடில் வந்து அப்படியே க்ளோஸ் பண்ணி விட்ருங்க. எவ்வளோ பெர்ஃபெக்டாக வந்திருக்கு பாருங்கள். இது சின்ன சின்ன இது மாதிரி ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து சூப்பராக வருங்க. அதே மாதிரி மாவு பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும் எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். ஸோ மோல்டு எதுவுமே இல்லாமல் நம்ம வீட்டில் இருக்கிறதே வச்சு எவ்வளோ சூப்பராக டிசைன் போடலான்னு பாருங்கள். இப்போ எடுத்து இதை வந்து ஒரு பிளேட்டுக்கு வச்சிடலாம். அதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்கன்னா இந்த மாதிரி சைடாக வந்து இப்படி எடுத்து விட்டுக்கோங்க. இப்படி எடுத்து விட்டு இதை வந்து நல்லா க்ளோஸ் பண்ணிவிடுங்க. க்ளோஸ் பண்ணிவிட்டு இதை வந்து அப்படியே உள்ளங்கையில் எடுத்துக்கலாம். எடுத்துட்டு இதை அப்படியே இந்த மாதிரி ரொட்டேட் பண்ணிக்கிட்டே இருங்க கையை வச்சு. ஸோ எவ்வளோ அழகாக வருது பாருங்கள். நம்ம எந்த மோல்டுமே இல்லாமல் நம்ம கையிலேயே வந்து எவ்வளோ சூப்பராக பண்ணலான்னு பாருங்கள். நமக்கு பூர்ணம் கூட ஒன்று கூட ஒரு பிசுறு கூட வெளியில் வரலங்க. எவ்வளோ பெர்ஃபெக்டாக ஃபினிஷிங் ஆகிருக்குன்னு பாருங்கள். நெக்ஸ்ட் வந்து இந்த மாதிரி ஒரு ஸ்பூன் எடுத்துக்கலாங்க. எடுத்துட்டு நம்மளே வந்து வீட்டில் இருக்கிறத வச்சு எவ்வளோ பெர்ஃபெக்டாக வந்து டிசைன் போடலான்னு பாருங்கள். ஸோ இந்த மாதிரி வந்து போட்டிங்கன்னா அந்த டிசைன் வந்து சூப்பராக இருக்குங்க. சின்ன சின்னதாக வேணால் சின்ன சின்னதாக போட்டுக்கோங்க, பெருசாக போட்டால் பெருசாக போட்டுக்கோங்க. நமக்கு அழகாக வந்து டிசைன் வந்து சூப்பராக இருக்குங்க. ஸோ இதுக்கு நீங்கள் மோல்டு கடையில் வாங்கணுங்கிற அவசியமே கிடையாதுங்க. எவ்வளோ பெர்ஃபெக்டாக வந்திருக்குன்னு பாருங்கள். ஒரு இட்லி பிளேட் வந்து எடுத்திருக்கேங்க. அதில் வந்து நம்ம எண்ணெய் தடவிடலாம். நம்ம எண்ணெய் தடவிட்டு அப்படியே தானே வச்சு வேக வைக்க போகிறோம். நம்ம ஆல்ரெடி வந்து இட்லி பானையில் வந்து நான் வந்து என்ன செஞ்சுருக்கேன்னா தண்ணி ஊற்றி வந்து தண்ணி கொதிக்க வச்சுருக்கேங்க. இப்போ நம்ம வந்து உருட்டி வச்சு கொலக்கட்டை எல்லாத்தையுமே எடுத்து வச்சாச்சுங்க. இப்போ சூப்பராக நமக்கு வந்து தேங்காய் பூர்ண கொலக்கட்டை வந்து ரெடி ஆயிடுச்சுங்க. இப்போ நம்ம 3 மெத்தடில் வந்து இது பண்ணியிருக்கோங்க. டேஸ்ட்டு பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்குங்க. டேஸ்ட் வந்து வேறு லெவலில் இருக்குங்க. நீங்களும் வீட்டில் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். நாங்கள் கொடுத்த சின்ன சின்ன டிப்ஸை வந்து ஃபாலோ பண்ணிங்கன்னா நீங்களும் கொலக்கட்டை வந்து அசத்துடலாங்க. இப்போ போடுற வீடியோலாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்க்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் D3 சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.